அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். அஸ்ட்ரோ மாங்குடிமதன் யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இது வரைக்கும் ராசி பலன், நட்சத்திர பலன் போட்டிருக்கேன். அது உங்களுடைய லைஃப்பில் ஒரு 30% அளவுக்கான விஷயங்கள் தான் அது கொண்டு போக முடியும். இதுக்கு மேலே லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள், தசாபுத்தி வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்காக அடுத்தது 12 லக்னத்துக்கான பலன்கள் வரும். மாதம் 1ஆம் தேதி வரும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த லக்ன பலன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பயன்படுத்திங்க, யூஸ் பண்ணிங்க. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவாக பேசுவார்கள். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தெளிவாக பேசுவார். வளவளவன் பேசுகிறவர்களுக்கு பிடிக்காது. எதிரிகளை ஏற்று நின்று இவர்கள் போராடக்கூடியவர்கள், தன்னம்பிக்கை மிக்கவர்கள், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகம். என்ன கஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், தலைமை பதவியை விரும்புபவர்கள். இவர்கள் கோபம் மிக மிக அதிகம். அதிர்ஷ்டம் என்பது கொஞ்சம் குறைவுதான். இவர்கள் கடுமையான உழைப்பாளிகள். இவர்கள் கடுமையான உழைப்புக்கான பலன் இவர்கள் கண்டிப்பாக தேடி வரும். இவர்களுக்கு முதல் எதிரி பங்காளி, மாமா, மச்சான். ஆயில் நட்சத்திர சுற்றி இருக்க அத்தனை பேருமே எதிரி தான். அது வெளிக்காட்டிக்கவே வேண்டாம். சிறு வயதிலேயே இவர்கள் குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. குடும்பத்தின் பாரம் பூரா இவர்கள் தலையில் விழும் சூழ்நிலை வந்து விடுகிறது. குடும்பத்திற்கு ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தேடுபவர்கள் இவர்கள். இவர் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை, கணவனை நன்றாக புரிந்து கொள்பவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கான சூழ்நிலை எண்ணங்களை இவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். புரிய வச்சுட்டாங்கன்னா இவங்க மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டான தம்பதியை நீங்கள் பார்க்க முடியாது. இவர்கள் படிப்பில் ஏகப்பட்ட தடைகள் உண்டு. ஸ்கூல் படிப்பு தாண்டதிலும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாகணும். தாண்டி உயர்கல்விக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதையும் தாண்டி படாத பாடுபட்டு பிஜி தாண்டி போயிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி போகிறது ரொம்ப ரேர். அப்பா அம்மாவிடம் மிகுந்த பாசம் உண்டு. வியாபாரத்தில் மிகச்சரியான நாட்டம் உண்டு. அதிகமான நாட்டம் வியாபாரத்தில் தெளிவாக இருப்பாங்க. கணக்கில் சரியாக இருப்பாங்க. குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். குழந்தைகள் மனநிலையை அனுசரித்து அவர்களை கைக்குள் வைத்துக் கொள்வது நன்மை தரும். இல்லாவிட்டால் குழந்தைகள் தாய் தந்தையை தவறாக புரிந்து கொண்டு விலகிச் செல்லும் வாய்ப்புகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் உண்டு. ஆயில்யம் 1க்கு அதிபதி குரு பகவான், ஆயில்யம் 2க்கு அதிபதி சனி பகவான், ஆயில்யம் 3க்கு அதிபதி சனி பகவான், ஆயில்யம் 4ற்கு அதிபதி குரு பகவான். 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜனவரி ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, விருச்சிகத்தில் புதன் இருக்க, தனுசில் சூரியன் இருக்க, மகரத்தில் சந்திரன் இருக்க, கும்பத்தில் சுக்கிரன் சனி சேர்ந்திருக்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? இந்த ஆண்டு பொருளாதாரம் மற்றும் பணவரவு மிகச் சிறப்பாக இருக்கும். வரவேண்டிய பணம் எல்லா இடங்களிலும் வந்து சேரும். நோய்கள் நீங்கும். தேக ஆரோக்கியம் பெறுவீர்கள். வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. விவசாயத்தில் கூடுதல் பயிர் மகசூல் தேடி வரும். கூடுதல் ஆதாயத்தையும் நன்மையும் காண்பீர்கள். தீ மற்றும் வாகன விபத்துகளுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. கவனம் தேவை. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 பிப்ரவரி மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். 2025 பிப்ரவரி மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது பகவான் இருக்க, மகரத்தில் சூரியன் புதன் சேர்ந்திருக்க, கும்பத்தில் சந்திரன் சனி இருக்க, மீனத்தில் சுக்கிரன் ராகு இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது காரணத்திற்காக வீடு மாற வேண்டி வரும். வெளிநாட்டு வாழ்க்கையில் மனச்சங்கடங்கள், மன உளைச்சல்கள் வரும் வாய்ப்புகள் உண்டு. கால் பாதத்தில் அடிபடும் வாய்ப்புகளை காட்டுகிறது. விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. வாகனம் ஓட்டும் போது கவனமாக பார்த்து ஓட்டுவது நன்மை தரும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 மார்ச் மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, கும்பத்தில் சூரியன் சனி சேர்ந்திருக்க, மீனத்தில் சுக்கிரன் சந்திரன் புதன் ராகு 4 கிரகம் சேர்ந்திருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? தொழில் பாதிப்பை காட்டுகிறது. வேலையில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு.
கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் தேடி வரும். மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் வாய்ப்புகள் உண்டு. அனுசரித்து செல்வது நல்லது. வேலை நிமித்தமாக வெளிநாடு சென்று அங்கு பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஏப்ரல் மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். மேசத்தில் சந்திரன் இருக்க, ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, மீனத்தில் சுக்கிரன், புதன், சனி, சூரியன், ராகு கிரகங்கள் சேர்ந்திருக்க இந்த மாதம் என்ன நடக்கும்? தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் பிரச்சனை வரும். கோர்ட் கேஸ் பின்னடைவை காட்டுகிறது. வெளிநாட்டு வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். தொழில் அலர்ஜி வரும் வாய்ப்புகள் உண்டு. அஸ்ட்ரோ மாங்குடி மதன் யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இது வரைக்கும் ராசி பலன், நட்சத்திர பலன் போட்டுருக்கேன். அது உங்களுடைய லைஃப்பில் ஒரு 30% அளவுக்கான விஷயங்கள் தான் அது கொண்டு போக முடியும். இதுக்கு மேலே லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள், தசாபுத்தி வச்சு இன்னும் நிறைய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்காக அடுத்தது 12 லக்னத்துக்கான பலன்கள் வரும். மாதம் 1ஆம் தேதி வரும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த லக்ன பலன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை பயன்படுத்திங்க, யூஸ் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.